அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஏன் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறதில்ல, ஏன் இண்டிகேட்டரே யூஸ் பண்ணக்கூடாது, அதில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போது நம்ம ஸ்க்ரீனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். நம்ம இண்டிகேட்டரை எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பார்க்கலாம். முதல்ல இண்டிகேட்டர் எப்படி உருவாகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இப்போது மார்க்கெட்டில் என்ன நடக்குது, ஒரு நம்பர் ரன் ஆகுது. நம்பர் அப்படின்ற மீன்ஸ் ஒரு ப்ரைஸ் ரன் ஆகுது. அந்த ப்ரைஸ் மேலேயோ கீழேயோ ரன் ஆகுது. முதல்ல அந்த இடத்த என்ன உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்பர் உருவாகுது. அந்த நம்பரை வச்சு என்ன உருவாகுது அப்படின்னாக்கா கேண்டில் உருவாகுது. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதுதான் முதல்ல நம்பர், ரெண்டாவது கேண்டில். அடுத்து என்ன உருவாகுது, அதை வச்சு இந்த கேண்டில் ஒரு 4 கேண்டிலோடைய ஆவரேஜை வச்சு உருவாகக்கூடியது தான் ஒரு இண்டிகேட்டர். இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சூப்பர் ட்ரெண்டாக இருக்கட்டும், மூவிங் ஆவரேஜாக இருக்கும், போலிங்கர் பேண்டாக இருக்கட்டும், எம்ஏசிடி என்ன வச்சு உருவாகுது, இந்த கேண்டில் வந்திருக்கக்கூடிய வால்யூம் இதை பேஸ் பண்ணி மட்டும்தான் ரன் ஆகுது. இப்படின்னும் போது எது பெஸ்ட்டாக இருக்கும், எப்போவுமே முதல்ல வரக்கூடிய விஷயம், அதாவது ட்ரேடிங்கை பொறுத்தவரை ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும். அந்த ஃபாஸ்ட்டாக இருக்கும்போது முடிவெடுக்கும்போது மட்டும்தான் நம்ம ப்ராஃபிட் ஆக முடியும். இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இங்கே ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷம் அப்படின்ட்டு அட்லீஸ்ட் இங்கே ஒரு 10 செகண்ட் அப்படின்றதுக்கான வேல்யூ கண்டிப்பாக இங்கே ட்ரேட் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதுவும் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணக்கூடியவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும் அந்த 10 செகண்டோட வேல்யூ என்ன அப்படின்றது. அப்படி இருக்கும்போது நம்ம நம்பரை ரீட் பண்ண முடியாத காரணத்துக்காக கொண்டு வந்தது தான் இந்த கேண்டிலு. இந்த கேண்டிலையும் நான் என்னால் ரீட் பண்ண முடியல, இல்லை நான் இதை இன்னும் ஈஸியாகணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தது தான் பார்த்தீங்க அப்படின்னா இண்டிகேட்டரு. இப்போது இதில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இப்படி கொண்டு வரும்போது அப்போ ஈஸியாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னாக்கா எல்லாருக்கும் தெரிஞ்சது இண்டிகேட்டரு. ஆனால் இந்த இண்டிகேட்டர் எல்லாம் ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய டவுட் நிறையவே இருக்குது. ஏன் அப்படின்னாக்கா இந்த இண்டிகேட்டரு யாரோ ஒருத்தவங்க அவங்களோட தேவைக்காக உருவாக்கியிருக்காங்க. அவங்களோட தேவைக்காக உருவாக்கும் போது இப்போது நான் இருக்கேன் அப்படின்னாக்கா, நான் என்னுடைய அதிகபட்ச ஃபேவரட் இண்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. நான் மேக்ஸிமம் பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுவேன், அப்படி இல்லை ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணுவேன். ஆனால் நான் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா நான் மேக்ஸிமம் ட்ரேட் பண்ணக்கூடிய இண்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. இப்போது நான் ஒரு சிஸ்டமை உருவாக்குறேன் அப்படின்னா நான் எதுக்காக உருவாக்குவேன், பேங்க் நிஃப்டிக்காகத்தான் உருவாக்குவேன். அப்படின்னும் போது இப்போது இந்த இண்டிகேட்டரை உருவாக்கக்கூடியவங்க அவங்க ட்ரேட் பண்ணியிருக்கக்கூடிய கமாடிட்டியாக இருக்கலாம், ஸ்டாக்காக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸாக இருக்கலாம். அவங்க அதுக்காக உருவாக்கின ஒரு விஷயத்தை நம்ம எல்லா சார்ட்லேயும் அப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா அதோடைய அக்யூரசி எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அடுத்து இப்போது நம்ம சார்ட்டை வச்சுருக்கோம். அதே மாதிரி அதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, அவங்க இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா நான் ஒரு டைம் ஃப்ரேம் ஃபாலோ பண்ணுவேன். இல்லை 1 ஹவரில் ட்ரேட் எடுப்பேன் அப்படின்னா நான் 1 ஹவரில் ஃபாலோ பண்ணுவேன். இல்லை 5 மினிட்ஸில் ட்ரேட் எடுப்பேன் அப்படின்னா 5 மினிட்ஸை ஃபாலோ பண்ணுவேன். இப்போது அந்த மாதிரி இந்த இண்டிகேட்டரை பில்டு பண்ணவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு டைம் ஃப்ரேமுக்காக உருவாக்கப்பட்ட இண்டிகேட்டரை நம்ம என்ன பண்ணுறோம், எந்த டைம் ஃப்ரேமில் வேணாலும் அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதே ஃபஸ்ட்டு இங்கே பாதி பேருக்கு தெரியறது கிடையாது முழுமையாக. அப்படி தெரிஞ்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா கூட நம்ம ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் அதெல்லாம் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படின்றதால நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா, ஏன் இவ்வளோ விஷயத்த இப்போது இந்த இண்டிகேட்டர் வேணும் அப்படின்னா இந்தந்த ரூல்ஸ் இருக்குது, இது இப்படி ஃபார்ம் ஆகணும், அப்படி ஃபார்ம் ஆகணும், 1008 விஷயம் இருக்குது. இப்போது ஒவ்வொரு இண்டிகேட்டருக்கும் ஒவ்வொரு ரூல்ஸ் இருக்குது. இப்போது ஒரு இண்டிகேட்டரை தனியாக யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக கஷ்டம். அப்படின்றதால கண்டிப்பாக மினிமம் ஒரு ஆள் ஒரு 2 இண்டிகேட்டர் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறது இல்லை. அப்படின்னும் போது இப்போ 2 இண்டிகேட்டருக்கான ரூல்ஸை படிக்கிற நேரத்தில் நம்ம ஏன் டைரெக்டாக இந்த கேண்டிலை ரீட் பண்ணக்கூடிய விஷயத்தை நம்ம படிக்கக்கூடாது, நமக்கான ஒரு இண்டிகேட்டரை ஏன் உருவாக்கக்கூடாது அப்படின்றத நீங்களே யோசிச்சு பாருங்கள். நமக்கான ஒரு இண்டிகேட்டரை உருவாக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம என்ன சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணால் நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும். இப்போது இந்த இண்டிகேட்டரை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா இந்த ப்ரைஸை ரீட் பண்ணி இதில் எங்கே பை பண்ணலாம், எங்கே செல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவை எடுக்கிறதுக்காக தான் இந்த இண்டிகேட்டரை பயன்படுத்துகிறோம். அப்படிங்கும்போது இதை விட சிம்பிளான ஒரு மெத்தடை நான் சொல்கிறேன். அந்த ஒரே மெத்தடை ஒரே டூலை யூஸ் பண்ணி மட்டுமே நீங்கள் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ண முடியும். அப்படின்னும்போது எதுக்காக இத்தனை விஷயத்தை காம்ப்ளிகேட்டடாக ரன் பண்ணுறீங்க அப்படின்றது நீங்கள் தான் முடிவு பண்ணோம். இப்போது இவ்வளோ பேசுகிறீங்களே, நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. இங்கே இருக்கக்கூடிய எல்லா இண்டிகேட்டரையும் நான்
பேக் டெஸ்ட் எடுத்திருக்கேன், ட்ரேட் பண்ணியிருக்கேன், லாஸ் ஆகியிருக்கேன், எல்லா விஷயத்தையும் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து நான் பிடிச்ச ஒரே ஒரு விஷயத்தை பற்றி நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய அளவுக்கான ஒரு சக்ஸஸை ட்ரேடிங்கில் நம்ம அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றதால நான் சொல்கிறேன். முதல்ல இப்போ இந்த சார்ட்டை பாருங்கள். இதை பார்க்குறதுக்கே எப்படி இருக்குது, இதை வச்சு நம்ம எதை பார்க்க முடியும்? இது ஒன்று போலிங்கர் பேண்டை பார்க்க முடியுமா, இல்லை மூவிங் ஆவரேஜை பார்க்க முடியுமா? ஸோ இல்லை நான் இது எல்லாத்தையும் பார்ப்பேன் அப்படின்னாக்கா இது எல்லாத்துக்கும் நம்ம எவ்வளோ யோசிக்கணும், இதை நம்ம பார்த்த உடனே ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நம்மளோட மூளை எந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டடாக யோசிக்கும் அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணி பாருங்கள். இப்போது இது எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணுறேன், இல்லை ஒன்று ஒன்றா கிளியர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு RSI இருக்குது, RSI கிளியர் பண்ணிக்கிறேன், MACDயும் கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வச்சு மட்டுமே பார்ப்போம். இதை பார்க்குறதுக்கு சார்ட் எப்படி இருக்குது, ரொம்ப இதுவாக இருக்குது. சரி, ஓகே, சூப்பர் ட்ரெண்டை மட்டும் பிரேக்கு கேன்சல் பண்ணிக்கிறேன். இப்போ பார்க்குறதுக்குமே எப்படி இருக்குது, அதுவுமே காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்குது. அடுத்து நம்ம மூவிங் ஆவரேஜாக எடுத்துப்போம். இப்போ போலிங்கர் பேண்டை இதை பார்க்கும்போது உங்களுக்கு ப்ரைஸ் எப்படி இருக்குது, இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். என்ன தான் நான் இண்டிகேட்டரே இல்லாமல் நான் ட்ரேட் பண்ணும்போது கூட சார்ட்டோடைய பார்க்குறதுக்கு அது எப்படி இருக்குது, இதை பார்க்கும்போது நம்மளோட மூளை எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி ஸ்க்ரீனை பார்த்து நீங்களே வந்து ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். இப்போ அடுத்து இந்த போலிங்கர் பேண்டையும் எடுக்கிறேன். இப்போது பார்க்குறதுக்கு சார்ட்டில் உங்களுக்கு ஒரு கிளியர் வியூவுக்கு தெரியுதுங்களா? இப்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா இந்த மாதிரி வந்து ஒரு சார்ட்டை பாருங்கள். பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கான முடிவுகளை எடுக்க முடியும். இங்கே ப்ரைஸை ரீட் பண்ணி நம்மளோட என்ட்ரி எங்கே, எக்ஸிட் எங்கே அப்படின்றத மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதை மட்டும் கண்டுபிடிச்சோம் அப்படின்னாக்கா நம்ம ப்ராஃபிட் பண்ணிடலாம் அப்படின்றதுக்கு. அப்படின்னும் போது நம்ம எதுக்காக தேவையில்லாத பல விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிங்க. இப்போ நான் இருக்கக்கூடிய இன்னொரு இண்டிகேட்டரையும் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள் சார்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பார்க்கும்போது மட்டும்தான் நம்ம வந்து ஒரு ப்ரைஸை ஈஸியாக ரீட் பண்ண முடியும். இப்போது அங்கே எவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக தெரிஞ்சிச்சு, இங்கே பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஒரு ஈஸியாக இருக்குது. இப்போது நம்ம ஒரு புக்கு படிக்கிறோம், அந்த புக்கில் கரெக்டான ஒரு சென்டென்ஸ் இருந்துச்சு, லைனாக இருந்தால் மட்டும்தான் அதை படிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அது பக்கத்தில் கொச்சான நிறைய எழுதி வச்சிருச்சு அப்படின்னா அதை எப்படி படிக்க முடியும் அப்படின்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. இப்போ நம்ம இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறதும் அப்படி தான். அதே மாதிரி இன்னொரு விஷயம், அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதால நம்ம வந்து பார்க்கும்போதே நமக்கு வந்து அதுவே ஒரு ப்ரெஷர் கொடுத்துரும். அப்படின்றப்ப அப்புறம் நம்ம எங்கே அதை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். இப்போது நம்ம இதுக்காக இப்போது இதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல ப்ரோ, எல்லாத்தையும் நான் விட்டுடுறேன் இப்போது நான் எதை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம இங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு டூலையும் யூஸ் பண்ண வேணாம். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரே டூல் இந்த ட்ரெண்ட் லைன் அப்படின்ற இந்த ஒரே டூல் மட்டும் போதும். இந்த ஒரு டூலை யூஸ் பண்ணியே நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும். இந்த ஒரே ஒரு டூல் மட்டுமே போதும் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு. மற்ற எந்த ஒரு டூலும் தேவையில்லை, அடிஷ்னல் டூலுமே தேவையில்லை. அப்படின்றப்ப இந்த ஒரு டூலை மட்டுமே பயன்படுத்தி இதை மட்டுமே நமக்கான இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கோங்க. இந்த இண்டிகேட்டரை வச்சு நம்ம இந்த மாதிரி ட்ராப் பண்ணக்கூடிய எல்லாமே நமக்கான ஒரு இண்டிகேட்டரை நம்ம உருவாக்குறது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கோங்க. இந்த ஒரு டூலை மட்டும் பயன்படுத்தி நம்ம ட்ரேட் பண்ணுறது மூலயமா எப்படி நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும், எப்படிலாம் வந்து பண்ணியிருக்கலாம் அப்படின்றத பேங்க் நிஃப்டியோட இந்த மே மந்தோட ஃப்யூச்சரை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். மார்க்கெட்டில் ப்ரைஸு இங்கேருந்து மேலே போயிருக்கான், மேலே போயிட்டு இப்போது ஒரு ப்ரைஸோடைய மூவ் எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு சின்ன ஒரு ரீகால் கொடுத்துட்றேன். மார்க்கெட்டு ஒரு ப்ரைஸு கீழேருந்து மேலே போவான், மேலேருந்து கீழே வருவான், கீழேருந்து மேலே போவான், இங்கேருந்து கீழே வருவான், மேலே போவான், அகைன் மார்க்கெட் கீழே வருவான், அகைன் திரும்ப மேலே போவான், அப்படி இதுவரை கூட மேலே போகலாம், மார்க்கெட் மறுபடியும் கீழே வருவான். இந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்து ஒரு ப்ரைஸோட மூவ் இருக்கும். இந்த ப்ரைஸோட மூவ் எப்படி இருக்கும், ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா, இப்போது மார்க்கெட்டில் இங்கே ஒரு 50 ரூபாய் இருக்குது ஒரு ப்ரைஸு. இங்கே 50 ரூபாயில் வாங்குறாங்க அப்படின்னாக்கா அது ஒரு 60 ரூபாய்க்கு போகும்போது அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் எவ்வளோ ரூபாய் லாபத்தில் இருப்பாங்க அப்படின்னாக்கா 20% வந்து லாபத்தில் இருப்பாங்க. அப்படிங்கும்போதே இங்கே என்ன நடக்கும் அப்படின்னாக்கா இங்கே பை பண்ணவங்க 20% லாபம் வந்ததுக்கப்புறமும் அதை வச்சுருப்பாங்களா? கண்டிப்பாக வந்து நம்மளுடைய லாபத்தை புக் பண்ணுவாங்க. இங்கே வாங்கியிருக்கக்கூடிய அவங்களோட லாபத்தை புக் பண்ணுவாங்க. அப்படி நம்ம புக் பண்ணும்போது அந்த லாபத்தை புக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா இங்கே ஒரு 100 பேர் பையர் 100 பேர் செல்லர் இருக்காங்க. இங்கே விற்கிறவங்களோட எண்ணிக்கை 100 பேராக தான் இருக்கும். திடீர்னு வாங்குறவங்களோட எண்ணிக்கை
110 மாறும்போது டிமாண்ட் ஏற்படும். அப்படி டிமாண்ட் ஏற்பட்டதால் ப்ரைஸ் மேலே போகுது. இந்த பர்டிகுலர் இடத்த போகும்போது மறுபடியும் விற்கக்கூடியவங்களோட எண்ணிக்கை அதிகமாகும். அதாவது இங்கே 100 பேர் வந்து விற்கிறதுக்கு இருந்தாங்க. இந்த இடம் போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, மறுபடியும் இங்கேருந்து போகும்போது விற்கிறவங்க கம்மியானதால் மார்க்கெட் மேலே போச்சு. இங்கே போகும்போது விற்கிறவங்க அதிகமாகும். 100 பேருன்ற மறுபடியும் அந்த 100 பேர் வருவாங்க. இப்போ வாங்குறவங்களோட எண்ணிக்கை முதல்ல 110 பேர் இருந்தாங்க அப்படின்னாக்கா இப்போ ஒரு 80 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ப்ரைஸ் ட்ராப் ஆகும். இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயந்தான். இந்த மாதிரி ப்ராஃபிட்டில் இருக்கும்போது மறுபடியும் ப்ரைஸ் கீழே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகும். அப்படி டவுன் ஆகிறதால ஒரு கரெக்ஷன் வரும். இப்போ மறுபடியும் இங்கே ப்ரைஸ் கம்மியாகுது அப்படின்னும் போது ப்ரைஸ் மேலே போகும். இந்த மாதிரி போகும்போது இது ஒரு ஹையாக கிரியேட் ஆகும். அங்கே தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெட் கேண்டில் வரும். மறுபடியும் இங்கே ஒரு க்ரீன் கேண்டில் வரும். அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா பையர் வந்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதே விஷயம் தான் இங்கே நடந்திருக்கு. ப்ரைஸ் இங்கேருந்து மேலே போயிருக்கு. ஒரு ரெட் கேண்டில் வந்திருக்கு. ரெட் கேண்டிலுக்கு அப்புறம் ஒரு க்ரீன் கேண்டில் வந்திருக்கு. நான் வச்சுருக்கிறது 1 hour கேண்டில் அப்படின்றதால நான் இதை இப்படி எடுத்துக்கிறேன். இப்போ இங்கேருந்து பையர் வந்திருக்காங்க. மறுபடியும் இங்கேருந்து மேலே போன மார்க்கெட்டு இங்கே மறுபடியும் ஒரு செல்லர் வந்திருக்காங்க ரெட் கேண்டில். மறுபடியும் ப்ரைஸ் கீழே வந்திருக்கு. மறுபடியும் பையர் வந்திருக்காங்க க்ரீன் கேண்டில். மறுபடியும் செல்லர் வந்திருக்காங்க ரெட் கேண்டில். அப்போது மறுபடியும் பையர் எங்கே வந்திருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இந்த இடம் தான் பையர் வந்திருக்காங்க. இப்படி தான் மார்க்கெட்டு மூவ் ஆகுது. இது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ இதை வச்சு நம்ம எப்படி இந்த ட்ரெண்ட் லைனை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ட்ரெண்ட் லைன் டூலை செலக்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக தெரிஞ்சிருக்கும். இந்த ட்ரெண்ட் லைனை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா, நான் சொன்ன மாதிரி தான் ப்ரைஸ் இங்கிருந்து மேலே போயிருக்கு. செல்லர் வந்திருக்காங்க. முதல்ல செல்லர் வந்தக்கூடிய இடம் இந்த இடம். அடுத்து ப்ரைஸ் மேலே போயிருக்கு. இங்கிருந்து மறுபடியும் ப்ரைஸ் என்ன போயிருக்கு, மேலே போயிருக்கு. அங்கேருந்து ப்ரைஸ் இங்கேருந்து க்ரீன் கேண்டில், அதாவது இங்கே பையர் வந்துட்டாங்க, மேலே போயிருக்கு. இந்த இடத்த உடைக்க முடியாமல் என்ன நடந்திருக்கு, மறுபடியும் கீழே வந்திருக்காங்க ரெட் கேண்டில் போட்டு. அந்த ரெட் கேண்டில்லேருந்து மறுபடியும் ப்ரைஸ் மேலே போயிருக்கு. அப்போது இங்கே ஒரு லைன் கிடைக்குது. இப்போது இந்த 2 லைனை கனெக்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா லைன் கிடைக்கும். இந்த லைனை நம்ம போடும்போது என்ன நடக்குது, இந்த லைனை எப்போ அவன் பிரேக் பண்ணுறானோ அப்போ செல்லர் போயிட்டாங்க, அதாவது வெளியே போயிட்டாங்க அப்படின்றதுக்கான ஒரு சிக்னல். இங்கே மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா, இங்கே பை பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கான நமக்கான என்ட்ரி சிக்னல். இதை உடச்சி கீழே வந்துட்டாங்க அப்படின்னாக்கா நமக்கான எக்ஸிட் சிக்னல். இப்போ உடச்சி கீழே வந்தவுடனே என்ன நடக்குது, இப்போது இந்த ட்ரெண்ட் லைனில் கீழேருந்து, அதாவது இந்த மாதிரி ஒரு கீழேருந்து மேலே ஒரு 45 டிகிரி மேலே இருக்கும்போது அது அப் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டோம். ப்ரைஸு மேலேருந்து கீழே அப்படின்னாக்கா டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்கேருந்து மேலே போகுது அப்படின்னா பை எடுக்கணும், மேலேருந்து கீழே வருது அப்படின்னாக்கா செல் எடுக்கணும். இப்போது இதே ட்ரெண்ட் லைனு இந்த மாதிரி ஹரிசாண்டலில் போகுது அப்படின்னாக்கா மார்க்கெட் சைட்வேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போது மார்க்கெட் மறுபடி ஒரு ப்ரைஸ் மேலே போயிருக்கு, மேலேருந்து கீழே வர ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னும் போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். இங்கே ஒரு ரெட் கேண்டில், மறுபடியும் அங்கேருந்து கீழே இங்கேருந்து பை கேண்டில் மறுபடியும் இங்கே ரெட் கேண்டில் வந்திருக்கு. இப்போ 2 ஹையர் ஹை கிடச்சிருச்சு. இந்த ஹையர் ஹையை கனெக்ட் பண்ணும்போது நமக்கு 3ஆவதாக ஒரு ஹை கிடைக்குது. இப்போ மறுபடியும் மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போது என்ன நடந்திருக்கான் அப்படின்னு சொல்லி பாருங்கள். மறுபடியும் ரிஜெக்ட் ஆகி ப்ரைஸ் கீழே தான் வந்திருக்கான். மறுபடியும் மார்க்கெட்டு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக், அதாவது எக்ஸாக்டாக போட்டோம் அப்படின்னாக்கா இந்த மார்க்கெட்டு இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் என்ன நடந்திருக்கான்னு பாருங்கள், செல்லு தான் நடந்திருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் ப்ரைஸ் கீழே இந்த ட்ரெண்ட் லைன் மறுபடியும் செல் ஆகிருக்கான். செல்லானவன் என்ன நடந்திருக்கான் அப்படின்னாக்கா, ஒரு ட்ரெண்ட் லைனில் ஹரிசாண்டல் இங்கே பாருங்கள் கண்டினியூவாக இந்த ட்ரெண்ட் லைனில் இருக்கக்கூடிய இந்த லைனை அவன் பிரேக் பண்ணவே இல்லை. பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் கிளியராக. இந்த மாதிரி பிரேக் பண்ணாமல் இருக்கும்போது என்ன நடக்கும், பிரேக் பண்ணியிருக்கான், இங்கே பாருங்கள் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரைஸை. இந்த மாதிரி ப்ரைஸு கீழேயே போகாமல் கடைசியாக வந்திருக்கக்கூடிய இந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணிட்டான். பிரேக் பண்ணும்போது தான் என்ன கிடைக்கிது, இங்கே வச்சு தான் ஒரு பேட்டர்ன் கிடைக்கிது. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிட்டான். பிரேக் பண்ண உடனே நமக்கு மார்க்கெட் மேலே போகிறோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. அப்போது மறுபடியும் நமக்கு என்ன கிடைக்கிது, ஒரு 2 ஹையர் லோஸ் கிடைக்கிது. நம்ம அப்போ சொன்ன மாதிரி இந்த ஹையர் லோஸை கனெக்ட் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு லோ கிடைக்கிது, அடுத்து இந்த லோ கிடைக்கிது. இந்த இந்த லோஸ், அதாவது ஹையர் லோஸை கனெக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கிது, 3ஆவது ஒரு பாயிண்ட் கிடைக்கிது. மறுபடியும் மார்க்கெட் எங்கே வந்திருக்கான், இந்த இடத்த வந்திருக்கான். அப்போது நமக்கான என்ட்ரி சிக்னல் இது.
இப்போ இங்கே பை பண்ணோம் அப்படின்னாக்கா மார்க்கெட் எப்படி போயிருக்கா பாருங்கள், இங்கேருந்து மேலே. மறுபடி இங்கே நடந்த அதே விஷயந்தான் என்ன நடந்திருக்கு, மறுபடி மார்க்கெட்டு இங்கே ஒரு ஹரிசாண்டல் லைனை ஃபார்ம் பண்ணியிருக்கான். பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இந்த ஹரிசாண்டல் லைனை ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை தாண்ட முடியாமல் மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, இங்கே நடந்த அதே பேட்டர்ன் தான் இந்த இடத்தையுமே நடந்திருக்கு. இதை தாண்ட முடியாமல் மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிட்டா அப்படின்னும் போது மார்க்கெட்டோட ட்ரெண்டு மறுபடியும் இங்கே சேஞ்ச் ஆன மாதிரி இங்கேயும் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்ற அர்த்தம் தெரிஞ்சிடுச்சு. இப்போது இங்கே ஒரு ஐஸ் கிடைக்குது, இங்கே ஒரு ஐஸ் கிடைக்குது. பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், மார்க்கெட்டு ஒரு ரெட் கேண்டில், க்ரீன் கேண்டில், மறுபடியும் ரெட் கேண்டில், இது ரெண்டு லோவர் ஐஸையும் கனெக்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு லைன் கிடைக்கிது. மறுபடி மார்க்கெட் எக்ஸாக்டாக இங்கேருந்து அந்த ட்ரெண்ட் லைனுக்கே வராத அளவுக்கு மார்க்கெட்டில் செல்லர் இருந்திருக்காங்க. மறுபடியும் அவன் அந்த ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போது என்ன நடந்திருக்கான் அப்படின்னு சொல்லி பாருங்கள், மறுபடியும் செல்லு தான் ஆயிருக்கான். இது ஹையர் டைமில் பார்க்குறதால உங்களுக்கு வந்து இது கம்மியாக தெரியலாம். இதோடைய பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 500 பாயிண்ட் வந்து பேங்க் நிஃப்டியில் கொடுத்துருக்கான். அப்போது நம்ம இங்கெல்லாம் எடுத்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மே மாதத்துலேருந்து நடக்கக்கூடிய ஒரு மூவ். எப்போல்லாம் இந்த ட்ரெண்ட் லைனை மட்டும் ஃபாலோ பண்ணுவோம், இந்த ட்ரெண்ட் லைனை மறுபடியும் எப்போ பிரேக் பண்ணுறான் அப்படின்னு பாருங்கள். இங்கேயுமே ஒரு லைன் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கான் மார்க்கெட்டு. இந்த முறை இந்த ட்ரெண்ட் லைன் இப்போது இந்த முறை என்ன பண்ணியிருக்கான் மார்க்கெட்டு, இந்த மாதிரி ஒரு லைனை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கான். ஃபார்ம் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து கீழே போயிருக்கானா, இந்த இடத்த போயிட்டு மறுபடியும் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போது மறுபடியும் மார்க்கெட் இங்கே வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ஒரு ரேஞ்சை, அதாவது ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னை கொடுத்துருக்கான். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோஸை கொடுத்துருக்கான். மறுபடியும் மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ண உடனே மார்க்கெட்டோட ட்ரெண்ட் அப் ட்ரெண்டாக மாறிடுச்சு. இப்போது அடுத்து என்ன கொடுக்குறான், மார்க்கெட்டில் ஒரு ரெட் கேண்டில், இந்த ரெட் கேண்டில் பக்கத்தில் வந்திருக்கக்கூடிய க்ரீன் கேண்டில், மறுபடியும் ப்ரைஸ் மேலே போயிருக்கு. இந்த மாதிரி ஒரு ரெட் கேண்டில், அந்த ரெட் கேண்டிலோட முடிவில் மறுபடியும் ஒரு க்ரீன் கேண்டில், இந்த ரெட் கேண்டில் அது பக்கத்தில் ஒரு க்ரீன் கேண்டில். இப்போ இந்த ப்ரைஸை கனெக்ட் பண்ணி பாருங்கள் என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த மாதிரி வந்து ப்ரைஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி கீழே வருது அப்படின்னாக்கா நம்ம மறுபடியும் ப்ரைஸை கீழே இறக்கிக்க வேண்டியதான். ஏன்னாக்கா மார்க்கெட்டோடைய மூவ் அப்படி தான் இருக்கும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி ட்ரெண்ட் லைன்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போது அகைன் மார்க்கெட் இப்போது கடைசியாக வந்திருக்கக்கூடிய மூவ் இங்கேருந்து ஒரு க்ரீன் கேண்டில் மேலே போயிருக்கு. க்ரீன் கேண்டில்லேருந்து மறுபடியும் மார்க்கெட்டில் ஒரு ரெட் கேண்டில் வச்சு அவன் கீழே வந்திருக்கான். இந்த ரெட் கேண்டிலில் வச்சு கீழே வந்தவன் மார்க்கெட்டில் இப்போ என்ன பண்ணியிருக்கான், இங்கேருந்து போகக்கூடிய இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வராமையே போகலாம். ஏன்னாக்கா இந்த ட்ரெண்ட் லைனை எக்ஸாக்டாக இந்த ட்ரெண்ட் லைனை வந்து டச் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்து எல்லா டைமும் அமையுமான்னு சொல்லி தெரியாது. மார்க்கெட்டில் பையர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும்போது மார்க்கெட் வந்து மேலே. இப்போது இங்கே என்ன ட்ரெண்டு ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு பாருங்கள். இங்கே ஒரு ஸ்ட்ராங்கான ரெட் கேண்டில், அந்த ரெட் கேண்டிலுக்கு அப்புறம் பையர் வந்திருக்கக்கூடிய க்ரீன் கேண்டில், அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெட் கேண்டில். அப்போது இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிது, ஒரு ஹையரை லோவரை லோவரை. அப்போ அதை கனெக்ட் பண்ணும்போது ஒரு மார்க்கெட்டில் ஒரு ட்ரெண்டு கிடைக்கும். இப்போ இதை பிரேக் பண்ணோம் அப்படின்னாக்கா மார்க்கெட் மேலே போவோம். அப்போ இதுக்குள்ளே இருக்கிற வரை மார்க்கெட் வந்து மேலே கீழே இப்படி தான் வந்து மார்க்கெட்டோட ப்ரெஷர் மூவ் ஆகுது. இந்த ஒரு லைனை வச்சு மட்டுமே நம்ம ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்னு இந்த லோவர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு எக்ஸாக்டாக இந்த ஒரு இது லைன் ஃபார்ம் ஆகி இதை பிரேக் பண்ணிட்டான். ஏன்னா மார்க்கெட்டு மேஜராக போயிருக்கக்கூடிய ட்ரெண்ட் லைன் இது. இப்போ இங்கே உருவாக்கி இருக்கக்கூடிய மைனர் ட்ரெண்ட் லைன் இது. இப்போ இந்த பிரேக் பண்ணால் அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். இதை பிரேக் பண்ணால் அப்படின்னாக்கா மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. இப்போது இப்படி வந்து மார்க்கெட் வந்து மேலே போகும். இப்படி தான் மார்க்கெட்டோட மூவ்ஸ் இருக்குது. இப்போது மார்க்கெட் சப்போஸ் வந்து இங்கே வரான் அப்படின்னா மார்க்கெட் வந்து இதுவரை ட்ரெண்ட் லைனில் இருக்குது. அப்போ இது ஒரு நல்ல பை ஏறி, அப்போ இங்கே வரும்போது என்ன பண்ணலாம், பை எடுக்கலாம். இதுதான் மார்க்கெட்டில் வந்து ஓவராலாக நடக்கக்கூடிய விஷயம். இந்த மட்டுமே ஒரு ட்ரெண்ட் லைனை மட்டுமே பயன்படுத்தி நம்ம ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் பண்ண முடியும். அப்படிங்கும்போது நம்ம எதுக்காக தேவையில்லாமல் மற்ற சிஸ்டமை யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நீங்களே யோசிச்சுக்கோங்க. இது நம்ம ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் போட்டது லோவர் டைம் ஃப்ரேமில் வந்தீங்க அப்படின்னாக்கா எவ்வளோ விஷயம் கிடைக்குதுன்னு பாருங்கள். இந்த இடம் எடுத்துக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. இங்கே ஒரு ரெட் கேண்டில், அந்த ரெட் கேண்டில் பக்கத்தில் வந்திருக்கக்கூடிய பையர் வந்து மறுபடியும் செல்லராக மாறியிருக்காங்க. இந்த ரெண்டு லைனை கனெக்ட் பண்ணும்போது மறுபடியும் மார்க்கெட் அங்கே வரும்போது என்ன நடந்திருக்கான், பை நடந்திருக்கான். இதே விஷயம் மறுபடியும் என்ன ஆகுது, கண்டினியூ ஆகுது. மறுபடி மார்க்கெட் வந்து இந்த ஸ்டேஜை பிரேக் பண்ணிட்டான். பிரேக் பண்ணி மேலே போனவன் இந்த முறை ஏன்னாக்கா மேஜராக வரக்கூடிய ட்ரெண்ட் லைன் இங்கே இருக்கான்.
இந்த ட்ரெண்ட் லைனுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. போனோம் அப்படின்னா அவன் செல் ஆயிடுவான் அப்படின்னும் போது இந்த இடத்த நம்ம செல் ட்ரேடை தான் ட்ரை பண்ணணும், பை ட்ரேடாக ட்ரை பண்ணக்கூடாது. இதெல்லாம் மார்க்கெட்டில் வந்து ஓவரால் சைக்காலஜி. நீங்கள் அப்படியே வந்து இங்கே பை எடுத்தாலும் தப்பு கிடையாது. மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை மறுபடியும் இப்போ இங்கே ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பான். இப்போ இங்கேருந்து போனவன் என்ன பண்ணியிருக்கான், இந்த பிரேக் ஆகி மேலே போனவன் இங்கே ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கான். இப்போது ஏன்னா ஒரு ரெட்டு, அதாவது செல்லர், மறுபடியும் பையர் வந்திருக்காங்க. மறுபடியும் இங்கேருந்து மார்க்கெட் மேலே போய் ஒரு செல்லர் வந்திருக்காங்க, பையர் வந்து இந்த ரெண்டு இடத்த கனெக்ட் பண்ணும்போது மறுபடியும் மார்க்கெட்டில் ஒரு லைன் கிடைக்குது. இந்த லைனை பிரேக் பண்ணோம் அப்படின்னாக்கா மார்க்கெட்டோட ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு. இப்போது இந்த ஒரு டூலை மட்டுமே நம்ம பயன்படுத்தி ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா, இது உங்களுக்கு இந்த சார்ட்டை ரீட் பண்ணது மூலயமா தெரிஞ்சிருக்கும். அப்போது இந்த ஒரு டூலை பயன்படுத்தி நம்மளே ஏன் நமக்கான இண்டிகேட்டரை உருவாக்கி நம்ம ப்ராஃபிட் பண்ணக்கூடாது அப்படின்ற கேள்விகளை உங்களுக்குள்ளே நீங்களே கேட்டுக்குங்க. இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் டூலை மட்டும் யூஸ் பண்ணி ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் பண்ண முடியும். இந்த ஒரு டூலை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், இதில் என்னெல்லாம் மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்றத கற்றுக்கோங்க. அதை கற்றுக்கிட்டு எப்படி ப்ராஃபிட் பண்ணலாம், இந்த ஒரு டூலை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றத கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாலே இதை கொண்டு போய் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த இண்டிகேட்டர் மாதிரி இந்த செக்மெண்ட்டுக்காக, பேங்க் நிஃப்டிக்காக, நிஃப்டிக்காக, இல்லை இந்த ஸ்டாக்குக்காக, குரூடாயிலுக்காக, இல்லை ஃபாரெக்ஸ் ட்ரேடில் யூஸ் பண்ணக்கூடிய கரன்சி பேருக்காக, கோல்டுக்காக அப்படின்னு சொல்லி உருவாக்கப்பட்டது கிடையாது. இது யூனிவர்சல். இது ஏன்னா இதை நம்ம உருவாக்குறோம், நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம உருவாக்குறோம் அப்படின்னும் போது இப்போ நமக்கு இதை உருவாக்க தெரியணும் போது நம்ம எதில் வேணாலும் கொண்டு போய் உருவாக்கிக்கலாம். பை செல் சிக்னலை நம்ம எதில் வேணாலும் கொண்டு போய் இந்த ட்ரெண்ட் லைனை யூஸ் பண்ணி உருவாக்கிக்கலாம் அப்படின்னும் போது எதுக்காக நம்ம அந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணணும் அப்படின்ற கேள்விகளை கேட்டுட்டு இன்னையோட உங்கள் சிஸ்டமில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சார்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா இண்டிகேட்டரையும் டெலீட் பண்ணிடுங்க. கண்டிப்பாக இதை டெலீட் பண்ணிங்க அப்படின்னாக்கா நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிடலாம். இதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி இண்டிகேட்டரை உருவாக்கணும் அப்படின்றத கற்றுக்கிறதுக்கு நேரத்தை செலவிடுங்க. நன்றி, வணக்கம்.